ஆண்டவரும் அறிமுறைச்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டிலே மகத்துவத்தின் ஆண்டாக நமக்கு ஆண்டவர் தந்திருக்கின்றார். இந்த மகத்துவத்தை இந்த ஆண்டு முழுவதும் கொண்டாட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். தாவீது ராஜா சபை மக்களை பார்த்து சொன்ன அற்புதமான வாக்கு தத்தங்கள். கர்த்தர் மாட்சியம் உள்ளவராக, வல்லமை உள்ளவராக, மகிமை உள்ளவராக, ஜெயம் உள்ளவராக, மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லுகின்றார். இந்த மகத்துவம் உள்ள ஒரு ஆண்டவரை நீங்கள் நானும் பெற்றிருக்கின்றோம். மகத்துவத்திற்கு மிக சிறப்பான ஒரு பெயர் உண்டு. மேன்மை, மிகவும் பிரமாதமாக செய்யக்கூடிய ஒரு ஆண்டவர். நம்முடைய ஆசீர்வாதங்களை மிக நேர்த்தியாக அதின காலத்திலே செய்யக்கூடிய ஆண்டவர். அப்பேற்பட்ட ஒரு மாட்சிமை நிறைந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். இந்த வானமும் பூமி எல்லாம் அவருடையதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே கர்த்தர் உங்களையும் என்னையும் உண்டாக்கியிருக்கிறபடியினாலே அந்த மகத்துவத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அந்த சிறப்பான ஒரு ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க வேண்டும். தேவரீர் எல்லாவற்றுக்கும் தலைவராய் இருக்கிறீர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் தான் நமக்கு தலைவராக இருக்கிறார். அவர் இல்லாமல் நாம் எதுவும் செய்ய முடியாது. ஆகவேதான் அவரிடத்தில் இருக்கக்கூடிய வல்லமை, அவரிடத்தில் இருக்கக்கூடிய மாட்சிமை, அவரிடத்தில் இருக்கக்கூடிய மகிமை, அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஜெயம், மகத்துவம் எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. ஆக நமக்கு தலைவராக இருக்கக்கூடிய அந்த ஆண்டவரிடத்திலே இந்த மகத்துவமான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நம்ம ஒருவருக்கும் ஆண்டவர் கிருபை தருவாராக. ஒரு புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். அவருடைய மாட்சிமையான காரியங்களை, மகிமையான காரியங்களை, மகத்துவமான காரியங்களை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் அனுபவிப்பதற்குண்டான கிருபைகளை ஏராளம் தேவன் நமக்கு தருவாராக. ஆகிய அன்பானவர்களே, இந்த வேத வசனத்தின்படி மகிமை உள்ள தேவன், மாட்சிமை நிறைந்த ஒரு தேவன், வல்லமை நிறைந்த ஒரு தேவன், ஜெயம் நிறைந்த தேவன், மகத்துவம் உள்ள ஒரு தேவனாக அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆகவேதான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது என்று சொல்லி. ஆகவே தேவன் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கின்றார். ஆகவே நாம் அவருக்கு மகிமையை செலுத்துவோம், அவருடைய மாட்சிமை நாம் அனுபவிப்போம். சிறப்பான ஒரு நோக்கத்திற்காக நம்மை அழைத்திருக்கின்றார். அந்த அழைப்பில் நாம் நிலைத்து நிற்போம். இந்த உலகத்திலே அவருடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்கு கர்த்தர் உங்களை ஒவ்வொரு எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துவாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். மகத்துவம் உள்ள ஆண்டவராக நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, இதை தாவீது உணர்ந்து சொன்னதை போல நாங்களும் சொல்லுகின்றோம். உமக்கு இருக்கிற அந்த மகத்துவம், அந்த மாட்சிமை, அந்த வல்லமை, அந்த மகிமை, அந்த ஜெயம் ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒரு புதிய ஆண்டை எடுத்து வைத்திருக்கிறார்கள். நன்மையினாலும் கிருபையினாலும் மாட்சிமையினாலும் மகத்துவத்தினாலும் நீர் அவளை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.